ஆமென். ஹalleluya. புதிய வருஷத்துல புது விதமான ஆசீர்வாதங்களோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவர் நடக்க திட்டம் வைத்திருக்கிறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. 2021 ஆண்டு முதல் ஆராதனையில மரண பகையை நினைவு கூறுங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல நீய நாமம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கையில தட்டி ஜோரா. கடந்த வருஷம் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆமென் கேட்டதுனால தான் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு காலத்துல ஜெபத்தை கேட்காம போறதா இருக்கும். கடந்த வருஷம் ஆமென் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய கண்ணீரை கண்டு இந்த வருஷத்தை கர்த்தர் காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். நாம் எப்பொழுது நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். ஆனால் எப்படி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அது தேவனுக்கு உகந்த ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. கடந்த வருஷத்துல நம்ம ஜெபத்தை கேட்டு கண்ணீரை துடைத்து துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி ஆமென். மகளே மகனை கவலைப்படாது. புதிய வருஷத்துல புது விதமான காரியங்களை நாம் செய்வோம் என்று கர்த்தர் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya. 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 ஜெபம் கேட்டீரையா, ஜெபம் தந்தீரையா. கிறிஸ்து வாழ்க்கையில ஜெபம் தான். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். எதுக்காக? தேசத்துக்காக ஜெபிப்பதற்காக, உலகத்துக்காக ஜெபிப்பதற்காக, பிறஜாதி ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்காக உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஹalleluya. இந்த ஜனங்களை நான் எதற்காக தெரிந்து கொண்டேன்? என் துதியை சொல்வதற்காக. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அதுதான் வாயை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? இந்த வாய் எது கொடுத்திருக்கிறார்? எது கொடுத்திருக்கிறார்? தேவனால் நீதிமான்களா இருக்கிற நீய நாம், தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீய நாம். அவன் கர்த்தர் எதுக்காக அழைச்சார் தெரியுமா? நம்ம ஜீவனுள்ள நாள் வரையிலும். ஆமென். 150 சங்கீதம் எழுதின தாவீது ராஜா 150வது சங்கீதம் சொல்றான், என் ஜீவன் இருக்கிற வரையிலும், என் சுவாசம் இருக்கிற வரையிலும் அப்பா உம்மையே ஆராதிப்பேன். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா.
பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படிக்காக ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களுக்கு ஜீவ வயசை நாட்களை நீர் கொடுத்து நீ சமூகத்தில் நீ கொண்டு வந்த கிருபைக்காக தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி எல்லோருடைய ஜனத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் பதில் தந்து கர்த்தா சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் கிருபையோடும் இந்த 2021 ஆண்டை காணும்படிக்காக கிருபை பாராட்டி நிறையா இதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு எல்லோரும் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தா, எல்லா தேவைகளுக்கு ஜெபிக்கிறவர்களாய் பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கப்படும் கடந்த வருஷத்தில் நடக்காத காரியம் இந்த வருஷத்துல கர்த்தர் நிறைவாக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களோடு கூட நீர் பேச போகிற தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகள் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்க போகிற ஒரு செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 Chronicles chapter 7 verse 14. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஜெபிக்க நாம தொடங்கணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா காரியத்திலும் நமக்கு நிறைவாய் பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க தொடங்குவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய முதல் காரணம் 2 Chronicles chapter 11 verse 7 and 4. வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆமென். யார் அது? அது நீ நான் தான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திலே தரிக்கப்பட்ட நீய நாமம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நமக்குள்ள இருக்கிற முதல் சிந்தனை நம்ம தாழ்மையா இருக்கணும். தங்களை தாழ்த்தி அப்பதான் கர்த்தர் உயர்த்துவார். தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தர் உயர்த்துவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க ஜெபிக்க தொடங்கும் பொழுது இது முடிச்ச உடனே இயேசு எப்படி ஜெபித்தார் அதே போல நீ நாம ஜெபிக்க போறதுதான் நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த முதல் வாரத்துல கர்த்தர் ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்திருக்கீங்களா? நாட்டுக்காக யார் ஜெபிக்கிறாங்க? யார்? முன்சாமியா? அல்லாஹ் பாஷா? யார் ஜெபிக்கிறாங்க? கிறிஸ்துவர்கள். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க கிறிஸ்துவ நாடுகள் கிறிஸ்துவ ஜனங்கள் ஜெபிப்பதாக தான் இன்னைக்கு நாட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் உலக நீதிக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறிய அனைவரும் சொல்லுவாங்க கிறிஸ்துவங்களா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். என்னவா? மற்றவர்கள் தான் வாய் திறந்து ஜோரத்தை சொல்லுங்க. மற்றவர்களுக்காக. ஆமென். நான் என்ன உறுதியா பேசுகிறேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவ. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்மை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்களை, என் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை நான் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன்? என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக, ஜனங்களுக்காக, இப்பொழுதுக்காக. 2 Chronicles chapter 7 verse 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். சொல்லுங்க, என் ஜனங்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவர்தான் நம்முடைய நம்ம தாவுடைய ஜனங்கள். ஏதா டவுட் இருக்குதா? டவுட் இல்லாத டவுட் இருந்தா நீங்க நிறைய பேர் வரல. வாரத்தின் முதல், மாசத்தின் முதல், வருஷத்தின் முதல், ஆமென், பரிசுத்த ஓய்வு நாள், அதான் பந்தி. ஆமென். நான் சொன்னாரு இல்லையா,
இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற நான் கடைசி நாட்களிலே எழுப்புவே கையில் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இதை பெற்றுக்கொள்கிற நான் அவனோடு கூட இருப்பேன், அவன் என்னோடு கூட இருப்பான். அப்ப வந்திருந்தேன் இல்லையா முதல் வாரத்துல, அவனுடைய சரீரத்தை ரத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். வருஷம் முழுதும் என்னோட கூட இருக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்புறம் தான் ஜெபம் பண்ணும். முதல்ல என்ன பண்ணுமா? உடல எல்லாம் எடுத்துடணுமா, பெருமையெல்லாம் எடுத்துடணுமா, பதவியெல்லாம் எடுத்துடணுமா, எஜுகேஷன் எடுத்துடணுமா. ஆமென். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி, தன்னை தாழ்த்தி. ஆமென். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி. வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை. அப்பா இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்குலாம் அக்கிரமம் செய்த இதயத்தை வச்சுக்கொண்டு நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, எதிராக உபவாசம் இருந்தாலும் சரி, ஆமென், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். பொல்லாத வழிகளில் விட்டு. ஆமென். முதல்ல நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து என்ன பண்ணணும்? திரும்ப புடிச்சிக்கணும். அப்படியா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். இரக்கம் விட்டு விடுகிறவனோ விட்டு பிடிக்கிறது இல்ல. இது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. ஏன்னா பவுல் அருமையா எழுதினார் இல்லையா? என்ன சொல்றாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது படைப்பாய் மாறுகிறான், பழையவை ஒழிந்தன, எல்லாம் புதியதாய் மாறி நம்ம புதியதாய் ஆக்கதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம முதல்ல தாழ்த்தணும், தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தணும். மூன்று ஞானிக வானசாஸ்திரிகள், வைஸ் மேன், கால் வந்து அப்படியே விழுந்தாங்க. ஆண்டவருடைய குழந்தை கால விழுந்தாங்கப்பா. ஆமென். பத்தியா? ஒரு குழந்தை, எங்க குழந்தை பிறந்திருக்குதாமே, நட்சத்திரம் போதே ஏழு சொன்னா குழந்தை பிறந்த ராஜா பிறந்து இருக்கிறார். ஆனா ராஜா எந்த சைஸ்ல இருந்திருப்பாரு? 2 வயசுக்கு உள்ளதான் இருந்திருப்பாரு. வைஸ்மேன், நான் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து சொல்றவன், கிரகங்களை பார்த்து சொல்றவன், எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்க இருக்குது, எந்தெந்த சாட்டலைட் எங்கெங்க இருக்குது சொல்றவன். எவ்வளவு பெரிய ஞானி அவன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இயேசுக்கு குழந்தைகிட்ட வந்து சாஷ்டாங்கமா விழுந்தா. கையில் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு முன்பதாக இனி அநேக ஊழியக்காரர்கள் எல்லாம் பாஸ்டர் பேரை போட்டு எம்எஸ்சி பிஹெச்டி அந்த ஹெச்டி இந்த ஹெச்டி யாரா சொன்னாங்க? ஆமென். ஊழியக்காரர் பக்கத்துல 28 கிராஜுவேஷன் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு பெருமை வந்துடுச்சு. வான சாஸ்திரிகள் எப்படி விழுந்தாங்க தேவனிடத்துல? சாஷ்டாங்கமா விழுந்தாங்க, தன்னையே தாழ்த்தினாங்க. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். என்ன பாருங்க, பழைய ஏற்பாட்டுல எல்லாம் கண்டிஷன் தான், எல்லாம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். புதிய ஏற்பாட்டுல அதெல்லாம் இல்ல இல்லையா? பழைய ஏற்பாட்டுல நீ தேவனோ கட்டளைப்படி நீ நடந்தாயா உனக்கு ஆசீர்வாதம், நீ நடக்கலையா உனக்கு சாபம். பழைய ஏற்பாட்டுல நீ தேவனுக்கு திரும்பினா எப்படி திரும்பணுமா? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த கோவிட்-19 இந்த வருஷம் தான் எங்க பால் இருந்தது. முடிவோடு ஜெபம் பண்ணாங்க, முடிவோடு ஜெபம் பண்ணாங்க, ஜெபிச்சாங்க 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 ஜெபிச்சாங்க. வருஷ தொடக்கத்துல வந்த அந்த கோவிட்-19 வருஷத்துக்கு எண்டுல கம்மியாயிடுச்சு. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அதே காரணம் என்ன? நீ நாம் உபவாசம் இருந்து ஜெபிப்பது நிமித்தம் பொல்லாத வழிகளை விட்டு. ஆமென். அப்பதான் உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். கடந்த வருஷத்துல உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருந்திருந்தால் நீங்க உங்களுடைய அக்கிரம சிந்தை இருந்தபடியினால் கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார் என்று தாவீது சொன்னார். தாவீது 66ஆம் சங்கீதம்
தாவீது 67ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை சத்தமாய் வாசிங்க. தாவீது சங்கீதக்காரன் இப்படி எழுதினான். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால், ஏன்னா பொல்லாத வழிகளை நீர் விட்டு ஜெபம் பண்ணாதா உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். வருமா வராதா? அப்போ இதயத்துல எல்லாத்தையும் எடுத்துடணும் நம்ம. ஆமென். ஹalleluya. இந்த மலை பிரசங்கத்துல தேவன் சொன்னார் இல்லையா, இதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் பாக்கியவான். மத்தேயு 5:8வது வசனம். உன் ஆடையில, உன் கம்பல்ல, உன் ட்ரெஸ்ல இதெல்லாம் வந்து நீ நிக்க போறது கிடையாது. நீ ஒரு நாள் கம்பல் போடாம இல்லையா, நீ வாழ்ந்தா கூட உன் இருதயம் பரிசுத்தமா இல்லாம போனா நீ பரலோக ராஜ்யத்துக்கு சேர முடியாது. அவன் ஆண்டவர் சொன்னார் இதயம் ரொம்ப முக்கியம். தாவீது சொல்றான், ஆண்டவரே என்ன சொல்றான்? சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால், என் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறபடியா ஆண்டவர் என் ஜெபத்திற்கு செவி கொடா. கொடுக்க மாட்டாருங்க, கொடுக்க மாட்டாருங்க. அப்ப இந்த வருஷம் நம்ம ஜெபிப்போம். நம்ம எப்படி இருக்கணும்? இருதயம் இன்னும் பழசே இருக்கணும். நான் உடனே சொன்னேன் இல்லையா, ஒரு வீடு சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த வீட்டுல எல்லாத்தையும் தூக்கி போயிடுவீங்களா, பாதி குப்பை கீழே போட்டு போறீங்களா? தேவையானது என்ன பண்றீங்க, தேவையில்லாத என்ன பண்றீங்க, தூக்கி போட்டு அப்புறம் போறீங்க. அதே மாதிரிதான் பழைய வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கணும்? புதுசா இருக்கணும். அதே போலதான் பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு, அதான் சொன்னேன், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருந்தா இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பா. பழைய வருஷத்துல உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத காரணம் உன் இதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தபடினால், பொல்லாப்பு இருந்தபடினால், தேவனுக்கு விரோதமாய் காரியம் செய்த நிமித்தம் உனக்கு பதில் கிடைக்கல. ஆனா இந்த வருஷத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா, ஆமென், அல்லேலூயா. அக்கிரம சிந்தைகள் எல்லாம் ஆமென் நம்ம எடுத்து போடணும்னு தாவீது சொல்லுகிறான். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தியா, ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கா. அல்லேலூயா. கொடா, அதாவது கொடுக்க மாட்டார். ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஐசாயா 1:15வது வசனம். ஐசாயா 1:15 வசனம். ஐசாயா chapter verse 1:15. ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க. நீங்கள் உங்கள் கையில் விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன். பாருங்க, இதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டு இருந்து என்னை நோக்கி நீ ஜெபித்தாலும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். எவ்வளவு சொல்ற உறுதியா சொல்ற. ஆமென். அக்கிரம சிந்தை கொண்டு நீ ஜெபித்தாலும், ஐசாயா chapter 1:15, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன். அப்பா ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதே நாசமா போடா, நாசமா போடா, நாசமா போடா. இந்த நாசமா போடான்னு நிறைய பேர் போய் ஈச தொடங்கிட்டு இருக்கிறேன். ஆமென். நான் இதுவரையே சபையில சாபத்தை குறித்து நான் பேசுறது இல்லை. ஆமென். சாபம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நிறைய பேர் வந்து சாபத்தை குறித்து பேசுறாங்க. நாசமா போயிடுவேன், நீ வாழ மாட்டேன். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு சங்கீதம் 91 சங்கீதத்துல, உனக்கு எதிராக 1000 பேர் வந்தாலும் 16 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்க்க கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். யார் ஒருவர் நம்மை பார்த்து நாசமா போன்னு சொன்னாங்கன்னா நீங்க போக மாட்டீங்க, அவன் நாசமா போயிடுவாங்க. நீ அதை பார்ப்பீங்க என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீ நிறைய பேர் ஆண்டு ஏற்றுனவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க ஈஸ்வர சொல்லிடுறாங்க நாசமா போ. ஆமென். அல்லேலூயா. என்ன பேசுறாரு அந்த இடத்துல? நீங்க உங்க இதயத்துல அக்கிரம சிந்தை இருக்கிறபடினா, உங்க இதயத்துல பொல்லாதவைகள் இருக்கிறபடினா, தாவீது சொன்னார், என் ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கல தேவனே. ஓகே, நீ அக்கிரம சிந்தை வச்சு அநியாயத்தை வச்சு நீ ஜெபம் பண்ணினா, ஆண்டவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணினா, ஆண்டவர் பார்க்க மாட்டாங்க. அருமையான ஒரு வசனம் பாருங்க. ஏன் முதல்ல வார்த்தை நான் இந்த வார்த்தை சொல்றேன்னா, நீ நாம எப்படி இருக்கணும்? அதெல்லாம் முடியாது பாஸ்டர். வருவோம், ஞாயிற்றுக்கிழமை வருவோம், ஏதோ காணிக்க போடுவோம் இல்லையா, அதெல்லாம் ஆகுது பாஸ்டர். முட்டியெல்லாம் போட்டு யார் ஜெபம் பண்ணுது? முட்டி போட்டு ஜெபம் பண்ண நான் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒரு வசனம். ஏன்னா இனி நாம் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. எல்லா கடந்த 3 வருஷம் நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கணும்னா, ஆமென்,
நம்ம இதயம் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்த சிந்தை இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். ஏசாயா 1:15 நீங்கள் உங்கள் கைகளை விரித்தால் அது ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாருங்கப்பா. சபையில அது பண்ணல பார்க்கணும், ஆனா தெருவுல நடக்கும்போது பார்க்கணும், வீட்டுல நடக்கும்போது பார்க்கணும், பல்லவன் சபையில பார்க்கணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போனா ஆமென் நான் பார்க்க மாட்டேன் கர்த்தர். அக்கிரம சிந்தை, அநியாயங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்து நீ ஜெபித்தால் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, தீர்க்கதரிசி மூலமா நீங்கள் உங்கள் கைகளை விரித்தால் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். போதுங்கம்மா போதும், கேட்க மாட்டேன். அப்ப நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தாழ்த்தி. ஆமென். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் இயேசுவோடு अनेक சீடர்கள் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. ஆமென். ஆனா அவங்க இயேசுவை பார்த்து எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடு கேட்டாங்க. கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களா இல்லையா? லூக்கா 11:1 இதிலிருந்து இப்ப தெரிந்தானே இயேசு எப்படி ஜெபித்தாரோ அதே போல நம்மளும் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இயேசு இந்த உலகத்துல வந்த பிறகு எப்படி ஜெபித்தாரோ அதே போல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் நீயும் நாமும் இருக்கையில் அப்படிதான் ஜெபிக்கணும். ஆமென். எப்படி எல்லாம் ஜெபித்தார் நான் சொல்ல போறேன். சொல்லிட்டு நான் படிக்கிறேன். லூக்கா 11:1 அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின் பாருங்க ஜெபம் பண்ணார். யாரு? உலக ரட்சகர், உலக மீட்பர். அவர் ஜெபம் பண்ணதுனால நம்ம ஜெபம் பண்றோம். அவர் ஜெபம் பண்ணாம இருந்தா நம்ம ஜெபம் பண்ணிருக்கலாமா? இருக்காது. அவர் ஒரு எடுத்துக்காட்டா இந்த உலகத்துல வாழ்ந்தார். ஆமென். அவரே ஞானஸ்நானம் எடுக்கணும். அவர் நீதிமான் தானே, நம்ம எடுப்பதற்காக அவர் எடுத்தார். நான் கேள்வி கேட்கக்கூடாது பாருங்க. ஏன்னா அவன் உலக ரட்சகர், அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா? முன்மாதிரி. அதுதான் அவர் எடுத்தார், நான் எடுக்கிறேன். அவர் பெற்றுள்ள ஆசீர்வாதம் எனக்கு வரும். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சொல்றார் அந்த இடத்துல அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ணின போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். ஆமென். ஐயா ஜெபவாதி ஜெபம் பண்ற, நீ என்ன ஜெபம் பண்ற எனக்கு தெரியாது, எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடு. ஆமென். ஹalleluya. எப்ப ஜெபம் பண்ணினே இருக்கறியே, ஆனா அந்த ஜெபம் பண்ணிட்ட பிறகு ஆமென் இந்த உலகத்துல பெரிய அற்புதங்களை செய்யற, பெரிய அடையாளங்களை செய்யற. ஆமென். ஆகவே அற்புத அடையாளங்களை எல்லாம் கண்டு ஓ இது அவர் ஜெபிக்கிறதுனால தான் இந்த அற்புத அடையாளம் இருக்கிறது என்பதை அவர் நினைத்து, ஐயா நீ ஜெபத்தினால எல்லா காரியத்தையும் செய்யற, வேற எதுவும் நீ செய்யல. எப்ப எந்த ஒரு அற்புதம் செய்யும்போது பிதாவை பார்த்து ஜெபிக்கிற, நாங்க ஜெபிக்கல, எங்க மூலமா எந்த அற்புதம் அடையாளங்கள் நடக்கல. ஆமென். ஹalleluya. ஆகவே இந்த அடையாளங்களை கண்ட உடனே இதனுடைய சீக்ரெட் என்ன? இவர் ஜெபிக்கிறார், ஆண்டவர் ஜெபிக்கிறார். அதனால என்ன பண்ணாங்க விஷயத்தெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆமென். நம்ம ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை நீங்க நாமும் செய்யறனா நம்ம என்ன பண்ணோம்? நல்லா சாப்பிட்டு தூங்கிடணும். சிலதெல்லாம் பாப்பீங்க, உபவாசம் போட்டு இருக்க 8 முட்டி போடும், 2 கையும் மேல தூக்கும், 2 நிமிஷம் பார்த்தா முட்டிய தலைக்கீழ போயிருக்கும், ஒரு 2 நிமிஷம் பார்த்தா பக்காட்டுக்கும், ஒரு 3 நிமிஷம் பார்த்தா தூங்கிடும். உபவாசம் போட்டு ரொம்ப பாக்குதா வந்து முட்டியை போட்டு நான் கொஞ்ச நேரம் பார்த்தா இப்படி முட்டி தலைக்கீழ போயிட்டு, ஒரு நாள் பார்த்தா அப்படியே கீழே போயிட்டு, ஒரு நாள் பார்த்தா சப்ளாங்க போட்டு, இதெல்லாம் எல்லாம் 5 நிமிஷத்துக்குள்ளவே அது பார்த்தா பட்டு விட்டு தூங்கிடும். ஆமென். ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இப்போ நான் முட்டி போட வைக்கல, ஏன்
அல்லேலூயா. இது சீடத்துல வந்து கேட்டாங்க. ஆமென். ஐயா எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ செத்தவனை எப்படி எழுப்புறன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, குழந்தைக்கு எப்படி கண் பார்வை கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சிச்சு, குஷ்டரோகியை எப்படி சுகந்தான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, லாசரு எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பா இது முழுமையான ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? நீ ஜெபிக்கிறதுனால தானே இந்த உலகத்துல அற்புத அடையாளங்கள் செய்யற. அதனால எங்களுக்கு உன்னுடைய ஜெபத்தை எங்களுக்கு கத்துக்கிட்டு கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். கேட்டாங்க ஒரு சீக்ரெட் என்ன? இந்த 3 வருஷம் கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சீக்ரெட் என்ன? ஜெபம். ஆமென். ஹalleluya. ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். 40 நாள் உபவாசம் இருந்தார் கர்த்தர். சில பேர் சொல்றாங்க 40 எனக்கு உபவாசம் தான் அப்ப டாக்டர் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். இருந்தாரா இல்லையா? இன்னைக்கு புது புது ஊழியக்காரங்க டிவில அங்கெல்லாம் பேசுறாங்க உபவாசமாக இல்ல, இப்படி ஒரு டான்ஸ் ஆனா, இப்படி ஒரு டான்ஸ் ஆனா 40 நாள் உபவாசம் முடிஞ்சிடும். இயேசு உண்டாக்குன இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாரா இல்லையா? அப்ப நம்ம இருக்கணுமா இல்லையா? எங்க பாஸ்டர் ஒரு நாஷ்டா சாப்பிட்டு மதியானத்துக்குள்ள டயர்ட் ஆயிடுற, உனக்கு 40 நாள் எங்க இருக்க போற யோசிக்க வேண்டியது. நீ இருந்துதான் பாருங்க. 10 நாள் ஒரு நாள் உங்களுக்கு பலன் இருக்கும், 2 நாள் பலன் இருக்கும், ஆனா 3ஆம் நாள் அந்த பலன் எங்கதான் வருதோ தெரியாது. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ ஊழியக்காரங்க 40 நாள் 21 நாள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தை ஜெபிக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிங்க டென்ட் போடுவாங்க, உட்காருவாங்க, மதியானத்துக்குள்ள பிபி ஏறும், ராத்திரிக்குள்ள அட்மிட் ஆயிடுவார், அடுத்த நாள் காலையில் போயிடுவார். ஆனா ஜெபிக்கிற நீ நாம 40 நாள் உபவாசம் இருந்தா கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. ஆமென். 40 நாள் உபவாசம் இருந்தார் பிசாசுடைய தலையை நசுக்குவதற்காக. இந்த உலகத்தை வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எடுத்து வந்து என்ன கேட்டான்? எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். டேய் போடா ஸ்தாவியே. இந்த வானத்தை பூமி உண்டாக்குனவன் நான். ஆமென். அசுத்தாவி என்னை விட்டு அகன்று ஓடினார். எதுக்கு? அந்த வல்லமை அவரிடத்துல இருந்தது. அல்லேலூயா. உபவாசம் இல்லாம பிசாசு ஓடுன்னு வச்சுக்கோங்க, பிசாசு நம்மள ஓடி 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 துரத்துவோம். என்ன பாஸ்டர் ஓடி இருக்கிறாரு, பாஸ்டர் ஓடி இருக்கிறாரு, ஏதோ ஓடி ஓடி 40 நாள் ஜெபம் பண்ணாங்கன்னா பிசாசு நசுக்கினார். இன்னைக்கு அது ஒரு கிஃப்ட் இருக்குது இல்லையா? ஆண்டவர் ஒருவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறார். ஓ அவனும் பேய் ஓட்டுறாங்க, நானும் ஓடுறேன், ஓட்டிதான் பாருங்க. ஓட ஓட கம்னரி ராம்சாம் பாலம் மான்சனம் தோத்தின் ஓடி இருக்கும். ஏன் பாஸ்டர் ஓடி இருக்கிறாருன்னா சரி சொல்ல ஜெபம் பண்ண ஓடி இருக்கிறார். ஏன் பாஸ்டர் ஓடி இருக்கிறார்? இந்த ஏரியாக்காக ஜெபம் பண்றேன், ஆனா பின்னாடி திரும்ப பிசாசு தோத்திருக்கிறது யாருக்கு? ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்கு வந்தா நம்ம சீடர் என்ன சீக்கிரம் தெரியலையா? உலக அதிசயங்க கண்ணு தெரியாத கண்ணு தெரியும், பேசாதவங்க பேசுறாங்க, பிறவி கூட ஆண்டவர் கண்ணை கொடுத்தாரு, சத்துவெல்லாம் எழுப்புறாரு. எங்கயா இதெல்லாம் செய்யறாரு? பார்த்தாங்க, அங்கங்க ஜெபம் பண்ணதை பார்த்தாங்க. ஒரு சீக்ரெட் வந்து நாம் ப்ராஜெக்ட். ஆகவே அப்பா நீ ஜெபம் பண்றீங்க, பரலோகத்திலே பிதாவே உடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. ஆமென். அந்த ஜெபத்தை கற்றுக் கொடு தேவனே. ஆனா தெரியாது. அதுக்கப்புறம் ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் எப்படி எல்லாம் ஆண்டவர் ஜெபிச்சார்? Luke chapter 3 verse 21. Amen. When all the people were baptized, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எப்போ வானம் திறந்தது? இயேசு ஞானஸ்நானம் பெற்றோட வாசிக்கணும், கரெக்டா வாசிக்கணும். ஜெபம் பண்ணுகையில் ஜெபம் பண்ணும்போது பரலோகம் திறந்துச்சு. ஆமென். ஜெபம் பண்ணும்போது பரலோகம் திறந்தது. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். லூக் chapter 3 verse 21. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபம் பண்ணும்போதுதான் பரலோகம் வாசல் கர்த்தர் திறப்பார். அதெல்லாம் எப்படிலாம் ஜெபம் பண்ண நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எதெல்லாம் இருந்தா உங்களுக்கு ஜெபம் கேட்காதுன்னு நான் சொல்லிட்டேன். எது இருந்தா உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவன் டீச்சர் மாதிரி சொல்லிட்டேன். ஆனா டீச்சர் தானே, போதகர் தானே. ஸ்கூல்ல
டீச்சர் எது சொன்னாலும் கோச்சிக்க மாட்டாங்க. ஆனா போனது எது சொன்னாலும் கோச்சிங்களே போயிடுவாங்க. அந்த டீச்சிங் விட எந்த டீச்சிங் தான் கடைசி வரை நிற்கும். நீ எத்தனையோ காலேஜ் போறோம், ஸ்கூல் போறோம், அங்க போறோம், இங்க போறோம். புது வருஷத்துக்கு எத்தனையோ பிள்ளைகள் சபைக்குள்ள வரல. இதெல்லாம் தாய் தகவல் கணக்கு கொடுக்கணும். ஆமென். தாய் தகவல் பிள்ளைகள் எதற்காக கொடுக்கிறார்? மல்கியால சொல்லுது இல்லையா? என்ன சொல்லுது மல்கியால? மல்கியால கடைசியா 2வது 3வது வருஷத்துல என்ன சொல்லுது? இந்த ஜனங்க இந்த பிள்ளைகள் நான் எதை கொடுக்கிறேன்? என்ன எழுத பார்க்கிறது? மல்கியா கடைசி அதிகாரம், அதாவது நியூ டெஸ்டமென்ட் முன்னாடி எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. 15வது வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனையா படைத்தார், ஆவியானவர்ல பரிபூர்ணமா இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெருகும்படிக்கு தானே. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தி. நீங்க எத்தனை பிள்ளைங்க நீங்க தெய்வ பக்தியை ஆராய்ச்சி கொண்டு வந்திருக்கீங்க? இந்த குடும்பத்தை கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டார்? பிள்ளைகள் மூலமாய் தெய்வீக சந்ததியை உருவாக்க. அப்ப தாய் தகப்பன் தன் பிள்ளையை சபைக்குள்ள கொண்டு வராம போனா அவங்க தான் முதல்ல தேவனுடைய சமூகத்தில் நிக்கணும், பதில் சொல்லணும். ஆமென். ஹalleluya. என்ன சொல்றாரு? வசனத்தை வாசிங்க. ஸ்டெல்லா சகோதரி வாசிங்க இந்த வசனத்தை. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனம். கடைசி தீர்க்கதரிசி புத்தகம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? 2:15 மல்கியா கடைசி வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். பாருங்க, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இப்பதான் எல்லாம் காவிய வந்துச்சு படிக்கிறது. இவ்வளவுதான் சொல்லி 10 நிமிஷம் வெயிட் பண்ண. ஆமா, இப்பதான் கொஞ்சம் லேட்டா வருது ஆவி இல்லையா? ஏன் காரணம் சொல்லு? ஜபம். ஜபம் தான் டக்குன்னு வரும், டக்குன்னு வேதத்தை வெடிப்பேன். ஏன்னா ஜனங்க பாருங்க, ஆண்டவர் சொல்ற இந்த ஒருவனையெல்லாம் நான் படைத்து என்ன சொல்ற இந்த இடத்துல? அவர் ஒருவனையெல்லாம் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெருகும்படிதாங்க. எப்பா போய் பாருங்க, போங்க. நீங்க எல்லாம் பிள்ளைங்க கோயிலுக்கு வந்துக்கிறீங்க. ஆமென். பிள்ளைகளை கொண்டு வரணும். தெய்வ சந்ததி. நாளைக்கு நீங்க வாழ்ந்துட்டீங்க, நாளைக்கு உங்க பிள்ளைங்க வாழணும்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா, கொள்ளை நோயிலிருந்து தப்பி வைக்கணும்னா யார் வேணும்? படிப்பு தேவையா? கொள்ளை நோய் வந்தது 2020ல. ஆமென். எத்தனையோ எம்எல்ஏ செத்துட்டான், எத்தனையோ எம்பி செத்துட்டான். ஆமென். பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க. இந்த உலகத்தை நாட்டக்கூடிய தலைவர்கள்லாம் உள்ள போயிட்டு வந்தாங்க, எத்தனை பேர் செத்துட்டாங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்படி என்று சொன்னால் பணத்தினால இந்த உலகத்தை எல்லாத்தையும் சாதிக்கணும் மாதிரி நினைச்சாதீங்க. படிப்புனால இந்த உலகத்தை எல்லாத்தையும் சாதிக்கணும் மாதிரி நினைச்சாதீங்க. தேவன் உங்ககிட்ட இல்லைன்னா, ஆமென், பவுல் சொன்னது போல எல்லாம் குப்பை. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமே. அவன் ஊழியத்துக்கு வரும்பொழுது அவனுக்கு 500 கோடி இருந்ததுன்னா எல்லாம் கூப்பிடாய். இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவன் ரோமர் அரசாங்கத்துல பெரிய தளபதி, எல்லாம் கூப்பிடா. பெரிய படிப்பு எல்லாம் கூப்பிடா. தேவன் வந்தாலும் வரக்கூடாது. ஆமென். உன் சந்ததி ஆசீர்வாதமா வாழணுமா? உன் சந்ததி குடும்பம் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா உலகத்தில் இருக்கணுமா? தாய் தகப்பன் பிள்ளைகளை கொண்டு வரணும். ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்க வந்திருக்கிறேன். இப்ப நம்ம ஆடுங்க யாரு? நம்ம வீட்டுக்கு நான் வாழுங்க. ஏன் காமிச்சாரு? நீ என்ன சொல்லு பாஸ்டர், நாங்க இப்படிதான் வருவோம், என் பிள்ளைங்க தூங்கி தான் இருப்பாங்க. தூங்கத்துக்கு கருத்து சொல்லிக்கிறார். உன் வீட்டு தரித்திரம் உங்ககிட்ட வந்து சேர்ந்து என்னன்னா வசனம் வந்துச்சு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டுமா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டுமா. எடுங்க அந்த வசனத்தை, எடுங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், Proverbs chapter 6. வாசிங்க. கரெக்ட்டா எழுதுறாங்க. அது மாத்திரம். சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்து இருப்பாய்? ஆமா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நேரத்துல நீ தூங்கி இருப்ப? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்பதான் எழுவ? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். இன்னும் கொஞ்சம் தூங்கணும். 9 மணி தானே சர்வீஸ், 9 மணி தானே சர்வீஸ், 10 மணி தானே சர்வீஸ். ஆனா நியூ லைஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எத்தனை மணிக்கு சர்வீஸ்? 9 மணி. இங்க நிறைய பேர் தூங்கிடலாம். இப்பதான் பாடினப்பா, இப்பதான்
இப்பதான் சத்யா பிரதர் பாடி நிற்பார், இப்பதான் பெண்ணி பாடி முடிப்பார். நம்ம போலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். ஏன்னா அந்த புது வருஷத்துல தூக்கம் தான் இருக்கு. ஏன்னா சனிக்கிழமை இரவே சீக்கிரம் படுத்துருக்கு. ஆமே எங்க பாஸ்டர் படுத்தவன தூக்கம் வருதோ இல்லையோ 9 மணிக்கு 8:45 இங்க இருக்கணும் சபையில். ஏன்னா திரும்ப அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. என்ன வாசிங்க சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடித்துக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்த போலவும் வரும். அல்லேலூயா. நிறைய நேரம் தூங்காதீங்கம்மா, சீக்கிரம் வந்துடணும். ஆமென். உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நாங்க எல்லாம் பெட்டெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். நான் படுத்துங்களே கேட்க தேவனுடைய வார்த்தை. என்ன பாஸ்டர் நீ சொல்லிட்ட பாஸ்டர், நான் 10 மணிக்கு தான் எழுந்து ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு தூக்கம் வருது பாஸ்டர், உங்களுக்கு எல்லாம் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிடுறோம். வந்து தூங்கினே கேட்கிறது. என்ன பாஸ்டர் வேணும் மேல ரூம் காலி ஆகுது, 25 பெட்டு போட்டோம். தூங்குறோம் வீட்டுல தரித்திரமா பிள்ளையா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும், கோயிலுக்கு வராம என்ன என்னப்பா பையன் வரல தூங்குறாங்க. நைட் ஷிஃப்ட்டுங்க. அந்த நைட் ஷிஃப்ட் யார் கொடுத்தது உங்களுக்கு? அந்த வேலை யார் கொடுத்தது உங்களுக்கு? வரணையா வரணும், தேவனை தேடி வரணும். பிள்ளைகளை கத்து போடுறது பெருசு இல்ல, சந்ததிகளை உருவாக்கும்படிக்காக, தெய்வ சந்ததிகளை பிள்ளைகள் மூலமா உருவாக்கும்படிக்காக நான் பிள்ளைகளை கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் ஆண்டவர் ஜெபிச்சார். எதுக்காக ஜெபித்தார்? பரலோக வாசலை திறக்கும்படிக்காக. ஆமென். ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இங்க எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. முதல்ல நம்ம பரலோக வாசலுக்கு போனோம்னா நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. லூக் சாப்டர் 5 verse 16. அவரோ வனாந்தரத்திலே தனித்திருந்த போய் பண்ணிக் கொண்டிருந்தார். வனாந்தர தனியா போய் ஜெபம் பண்ணார். இனி எல்லாம் மூத்த ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தனியா போயிடுவாங்க. வீட்டுல அவ்வளவு வசதி இருந்தா கூட ஒரு ரூம் எடுத்து போய் தனியா போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். அப்ப நம்ம வீட்டுல என்ன இருக்கிறாங்க இல்ல, அப்ப எப்படி நம்ம தனிமையா ஜெபம் பண்ணணும் நீங்க நினைக்கலாம். உன் கணவன் வேலைக்கு போவாங்க, உன் பிள்ளைங்களாம் காலேஜ் போயிட்டு என்ன பண்ணீங்க? தனியா தான் இருக்கிறீங்க. எப்போ போலாம் போதுமோ 10 கேஸ் சீரியல் தொடங்கலாம் கூட கூட்டம் இருக்கு. இன்னும் நான் போகிறாங்க, சீக்கிரம் போனாருன்னா அந்த கோலங்கள் அதெல்லாம் பார்க்கலாமே. ஆண்டவர் சொல்றாரு தனிமையா ஜெபம் பண்ண. எப்போ உங்களுக்கு தனி சிறிய வீடு இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க கணவர் வேலைக்கு போயிட்டு பிறகு, உங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு பிறகு நீங்க தனியா தான் இருக்கிறீங்க. தனியா இருக்கும்போது என்ன பண்ணோம்? ஆண்டவர் ஜெபிச்சாரா இல்லையா? தனியா இருக்கும்போது ஜெபிச்சார். அவர் ஜெபித்து முடித்த உடனே வானம் திறக்கப்பட்டது. நம்ம பரலோக ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் எப்படி ஜெபித்தாரோ அதை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க போறேன் கடைசி. லூக்கா 6ஆம் அதிகாரம், Luke chapter 6 verse 12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி மலை மேல் ஏறி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டு எப்படினாரா? ராவணா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணார். இன்னைக்கு ஜனங்கள்லாம் பிள்ளைங்கலாம் ஜெபம் பண்றாங்க. ராவணா என்ன வச்சுக்கிறான் கையில? என்ன வச்சுக்கிறான் கையில? பையன் ஜெபம் பண்றான். உள்ள வேலை பண்றது யாருக்கு தெரியும்? நீங்க ஆண்டவர் ஜெபித்தார். பரலோகத்துக்கு போவதற்காக அவர் ஜெபித்தார். தனிமையா இருந்தவர் ஜெபித்தார். ஆமென். இரவெல்லாம் ஜெபித்தார். ஆமென். ஆண்டவர் வந்து சாலமோன் கட்டின ஆலயம், அந்த ஆலயத்துல பகல்ல அவர் பிரசங்கம் பண்ணுவார். சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு முன்பதாக பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் மத்தியில அவர் பிரீச் பண்ணுவார். இரவு நேரத்துல பக்கத்துல பெத்தனியா 8 கிலோமீட்டர் இரவு நேரத்துல லாசர் வீட்டுக்கு போவார். அங்க சாப்பிடுவாரு. அங்கிருந்து ஒலிவ மலைக்கு போய் இரவு முழுவதும் ஜெபிப்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். இதெல்லாம்
அதுதான் பாக்குறாங்க சீடர். ஓ, இங்கதான் இருக்குது சீக்ரெட். அதனால ஆண்டவர் கிட்ட வந்து கேட்டேன், ஆண்டவரே என்ன கூட ஜெபம் கத்து கொடு. என்ன ஜெபம் தெரியல, நீ என்ன ஜெபம் பண்ண எனக்கு தெரியல, ஆனா அற்புதம் அடையாளமா நடக்குது. தனிமையாக ஜெபிச்சார், இரவு முழுவதும் ஜெபிச்சார். ஆமென். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 29:28 verse. என்ன வசனம்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒலிவ மலையிலே போனார். தான் ஃபெலோஷிப் பிரேயர். ஆமென். முதல்ல நீங்க பரலோகத்துக்கு போவதற்காக ஜெபம். ரெண்டாவது, தனிமையா இருக்கும்போது நீங்க ஜெபிக்க வேண்டும். வீணா நேரத்து காலத்தை இது பண்ணாதீங்க. அவர் வசனம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு போர்டு போட்டுருக்காங்க, இந்த நாட்கள் பொல்லாதவைகள் தான் இருக்கும். ஆமென். இன்னைக்கு கோவிட்-19 வந்துச்சு, இன்னும் அண்ணனும் வந்துருக்குதான். ஆமென். எது வந்தாலும் நமக்கு நம்மளாம் யாரு தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள்? கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள் தான். அவன் தனிமையை ஜெபம் பண்ணார், இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார், குடும்பமா நண்பர்களா சேர்ந்து ஜெபம் பண்ணார். பண்ணமா பண்ணக்கூடாது? எங்க வாங்க பாஸ்டர், வாங்க பிரதர், ஒரு 24 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், யாரும் வருது? மாலையில ஃப்ரீயா தானே இருக்கீங்க, வாங்க ஜெபம் பண்ணணும், யாரும் வருது? ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க, 3 பேர் அவரோட கூட இருந்தாங்க. 3 பேர் ஒளிமலை ஏறின போது யாக்கோப் பேதுரு யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல அவர் ஜெபம் பண்ணார், ரெண்டாவது தனியா ஜெபம் பண்ணார், மூணாவது இவங்க தான் ஜெபம் பண்ணார், நாலாவது சீடர்களை வச்சு ஜெபம் பண்ணார். இதுதான் ஃபெலோஷிப் பிரேயர். ஆமென். ஹல்லேலூயா. ஐந்தாவது பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 41வது வசனம். லூக் சாப்டர் 22 verse 41. 41ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா நீங்க படிச்சாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒருத்தர் ஒரு வார்த்தை படிச்சாதான் உங்களுக்கு புரியும். லூக் சாப்டர் 22. அவர்களை விட்டு கல்லேரியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு பாருங்க, முழங்கால் படி போட்டு. அம்மா என்ன பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்ணுமா? முழங்கால் படி போடணும், முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். யார் கத்து கொடுத்தது? நீ ஊழியக்காரங்க முட்டி போட்டு ஜெபம் பண்றாங்களே, யாருக்கு? அவன் நல்லா இருக்கணும், அவன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா. வனாந்தரத்துல மோசேஸ் 30 லட்சம் ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார். தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்துக் கொண்டே வந்தார்கள். அவன் அல்லேலூயா வெச்சர்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை மாட்டி வச்சாங்க. இதை நீ பார்ப்பதெல்லாம் நீ செத்து போய்விட, பாவம் செய்யாதன்னு அந்த பாம்புகள் மேல பாட்டார். இன்னைக்கு எல்லாம் கிளினிக் பார்த்துருப்பீங்க. கிளினிக் போன ஒரு பாம்பா இருக்குதா? இருக்குதா ஈஸ்வரர்? அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பாவம் செய்யாது, பாவம் செய்யறதா நீ வியாதிக்கு வந்தது. அது போலதான் உனக்கு எய்ட்ஸ் வந்துச்சு. அதனால நீ பாவம் செய்யாது. அந்த மார்க் வந்து பழைய ஏற்பாட்டுல மோசே வச்சான். ஆனா மறுபடியும் 40 நாள் அவன் ஜெபம் பண்ணான். ஐயோ ஜனங்களே, அப்பா தேவனே, இந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு அதுக்காக 40 நாள் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அழிக்க வரல. ஆளும் ஜெபம் ஜனங்களுக்காக, நம் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். முதல்ல பரலோகத்துக்கு போவதற்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, தனிமையா இருக்கும்போது ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, இரவு முழுவதும் ஜெபிக்க வேண்டும். நாலாவது, முழங்கால் படி போட்டு ஜெபிக்க வேண்டும். போட்டாரே ஆண்டவர்? போட்டாரா? முட்டி போட்டாரா? இல்லையா? அவர் போட்டதால நம்ம போறோம். நீ செய்யா? அப்ப நான் செய்யறேன். நீ பண்ணியா? நான் அந்த மாதிரி பண்றேன். சொல்றாங்களா இல்லையா ஜனங்க? சொல்றாங்களா இல்லையா ஜனங்க? இல்லையா? நம்மளே லேட்டா வந்து சீக்கிரம் வாங்கினா, யோ முதல்ல நீ வந்து சீக்கிரம் சொல்றாங்களா இல்லையா? இல்லையா? ஆண்டவரே முட்டி போட்டாருன்னா அப்ப நீ நாமோ முட்டி போடணுமோ போடக்கூடாது. முட்டி ரிப்பேர் ஆனா கூட என்ன பண்ணோம்? போடணும். அப்புறமா ரிப்பேர் ஆகி கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். என்ன பண்றது? முட்டி நோக்காச முட்டி போட்டுதான் பாரு, அற்புத கர்த்தர் செய்வார். ஆமென். அநேக பிடியாளிகளை கர்த்தரிடத்தை கொண்டு வந்தாங்க பரிசுத்த ஓய்வு நாளில. நான் தான் நிறைய பேர் சொல்றேன், ஏன்பா வரல ஞாயிற்றுக்கிழமை பொண்டாட்டி சிக்காகுது, பிள்ளைகள் சிக்காகுது. ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அநேக
பிணியாளிகளை பரிசுத்த ஓய்வு நாளே கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஆமென். வியாதி இருக்கிறத தூக்கிட்டு வரணும் ஆலயத்துக்குள்ள. என்ன பண்ணணும்? உன் பக்கத்துல யார் ரொம்ப சிக்காயிட்டாங்க வச்சுக்கீங்களேன், என்ன சொல்றாங்க? போயிருக்கு வாங்க வாங்க ஜெபம் பண்ணுவோம் வாங்க, நீங்க ஆண்டவர் இருக்கிறார் கொடுப்பார். அதை விட்டுட்டு கிறிஸ்தவரை கூட்டத்தை இருப்பாங்க. அதனால காலையில் 8 மணிக்கு எங்க போவாங்க? ஆபீஸ் போவாங்க. ஆமென். ஆபீஸ் போறாங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு மாத்திரம் எப்படிதான் காரணம் வருது எனக்கு தெரியுது. இன்னைக்கு மாத்திரம் எப்படி வயது மாத்திரம் வருது தெரியல. ஆனா நாளைக்கு காலை எல்லாம் ரெடி ஆயிடுது. 6 மணிக்கு ரெடி ஆயிடுது. வைப்பு ரெடி ஆயிடுது, முட்டிக்கால் ரெடி ஆயிடுது, காய்ச்சல் ரெடி ஆயிடுது, எல்லாம் ரெடி ஆயிடுது. எப்போ? திங்கட்கிழமை காலையில். ஆனா ஆளுக்கு வரும்போது தான் ரெடி ஆகாது. காரணம் ரெடி பண்ண விட மாட்டோம் இல்லையா? ரெடி பண்ண விட மாட்டோம். ஆமென். என்ன வசனம்? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது சப்பாயியர்கள் அது வேண்டாம், அது குருடர்கள் பிணியாளிகள் அது விட்டுடா. பிணியாளிகள் நிறைய பேர் சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க, கர்த்தர் சுகமாக்கினார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். நம்ம இந்த வருஷம் எப்படி ஜெபிக்கணும்? முழங்கால் படினோம், தனியா போய் ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, புலம்பலோடு, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, அப்பா வியாதியில் இருக்கிறவர்களுக்காக வியாகுலப்பட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டது. எப்படி ஜெபிக்கணுமா? வியாகுலப்பட்டு அப்படியே ஜெபிக்கணும், 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 பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஏன்னா சொன்னாங்க எப்ப துக்கம் சந்தோஷமாய் மாறும் எப்போ நீ ஜெபிக்கும் போதுதான். இல்லைன்னா உன் துக்கம் துக்கமாவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊக்கத்தோடு வியாகுலப்பட்டு அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. லூக் சாப்டர் 23 verse 34. ஆமென். வாசிங்க. அப்பொழுது இயேசு இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாத சிலுவையில் தொங்கி இருக்கும் போது மற்றவர்களுக்காக ஜெபித்தார். கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அந்த ஜனங்கள் தான் அவர் சிலுவையில் போடுறாங்க. அறியும் அந்த ரத்தப்படி என் பிள்ளைகள் வந்தாலும் பரவாயில்ல யூதர்கள் சொன்னாங்க. ஆமென். எவனோ விடுவானா? டேய் என்னையா நீ கேட்ட நீ சொல்லுறாங்க நிறைய கிறிஸ்தவங்க நீ நாசமா போயிடுவ. நான் சொன்னாரா இயேசு? அப்பா அறியாம செய்யறேன். சிலுவையில் தொங்கி இருக்கும்போது கூட அந்த 3 மணி நேரம், ஆமென், 3 மணி நேரம் தொங்கினார் எங்க சிலுவையில். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்தில் கூட அந்த அவருக்கு அதாவது தேவனுக்கு விரோதமா செய்த ஜனங்களை பார்த்து ஜெபம் பண்ணானா, அப்ப நமக்கு விரோதமா வர ஜனங்களை பார்த்து நம்ம சபிக்கணுமா ஜெபம் பண்ணணுமா? ஆமென். அல்லேலூயா. கடைசியா லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்னும் 2 செகண்ட்ல போயிட்டு போற. ஆமென். அந்த நேரத்துல பிதா பார்த்து ஜெபம் பண்ண. அப்படின்னா அர்த்தம் ஜீவன் இருக்கிற வரையில் நாம் எப்பொழுதும் தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். வானம் திறக்கப்படுவதற்காக அவர் ஜெபித்தார். 1 இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார். தனிமையாய் போய் ஜெபித்தார். கூடி ஜெபித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். வியாகத்தோடு அவர் ஜெபித்தார். சிலுவையில் தொங்கும் போது ஜெபித்தார். ஜீவனை விடும்போது ஜெபித்தார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு வசனம் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஆமென். ஏன் ஜெபிக்க வேண்டும்? முடிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க போனாரு? ஒலிவ மலைக்கு போனார். ஒலிவ மலைக்கு போனார். சீடர்கள் போனாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க. ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணீங்க.
இல்லையா? அன்னைக்கு பஸ்கா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கண்டு ரொட்டி அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கினே தானே வந்தோம். பஸ்கா முடிச்சுட்டு தானே வந்தாங்க சீடர்கள்லாம் இல்லையா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 39-40 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஆமென். நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. Luke chapter 22 verse 39-40. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட போனார்கள். அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவரை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். எந்த ஒரு சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு நீ ஜெபம் பண்ணு. வாழ்க்கை எந்த ஒரு போராட்டம் வராத முன்பு நிறைய பேர் போராட்டம் வந்த பிறகு தான் ஜெபிப்பான், தோல்வி வந்த பிறகு தான் ஜெபிப்பான், வியாதி வந்த பிறகு தான் ஜெபிப்பான், பிரச்சனை வரும்போது தான் ஜெபிப்பாங்க. ஆனா முதல்ல நீ ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை வருமா? உனக்கு வியாதி வருமா? உன் வீட்டுல போராட்டம் வருமா? இதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு இந்த இடத்துல? அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவரை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரும் விழுங்கலாமோ என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில விசேஷமா அவங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை தான் அவன் அழிக்க வருவான். யாரு? பிசாசான். அந்த சோதனை நீ போயிடக்கூடாது. ஆபத்து வருவதற்கு முன்பதாகவே, பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே, வியாதி வருவதற்கு முன்பதாகவே, போராட்டம் வருவதற்கு முன்பதாக நீ ஜெபம் பண்ணிட்டு கத்து. சோதனை வருவதற்கு முன்பதாகவே நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்னார். சொன்னாரா இல்லையா? அப்ப நம்ம டெய்லி ஜெபம் பண்ணா நம்ம வாழ்க்கையில சோதனை வருமா? போராட்டம் வருமா? வண்டியில போனோட பக்கத்துல வச்சு விடுவோம். நம்ம எப்படி போவோம்? ராஜா மாதிரி போவோம். அதான் நிறைய பேர் சொல்லுவோம், போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போடா, வெளியே ஜெபம் பண்ணிட்டு போடா, ஜெபம் பண்ணிட்டு போடா, ஜெபம் பண்ணிட்டு போடா. என் ஆண்டவர் சொன்னாங்க, என்னுடைய சமூகமுக்கு முன்பதாக கடந்து போகணும். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபிங்க, சோர்ந்து போகாம ஜெபிங்க. இயேசு ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கிறேன். லாசரு மரித்து போனார். 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவரே இருந்திருந்தா சகோதரன் எழுந்திருக்க மாட்டான். அழுகுறாங்க. நேசிக்கிற லாசர் செத்து போயிட்டான். நேசிக்கிற லாசர். ஆமென். 2 பேரும் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒன்னு மோசே சொல்றாரு, ஒன்னு லாசர் சொல்றாரு. ஆமென். அவர் மோசே ரொம்ப பிரியமானவர், லாசரை நேசிக்கிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 4 நாள் ஆயி போச்சு செத்து. எடுக்க முடியாது. ஓகே, கல்லறை போலாம் வா, கல்லறை போலாம் வா. ஆமென். கல்லறைக்கு வர லூக்கா 41ஆம் அதிகாரம் லூக்கா மன்னிக்கணும், யோவான் 11ஆம் அதிகாரம் 41-42 முடிச்சு நான் பந்திக்குள்ள நான் கடந்து போகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 41-42 வாசிக்க. யோவான் இல்லையா? யோவான் இல்லையா புத்தகத்துல? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே எனக்கு செவி கொடுக்க. பாத்தீங்களா? அவன் ஜெபம் பண்றாரு பாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க சீடர்கள். இது ஏதோ ஒரு அற்புதம் சொல்லும் பொழுது ஜெபம் பண்றாரு. அதனால சீடர் என்ன சொன்னாங்க? அப்பா, எங்களுக்கு உங்க ஜெபத்தை கத்து கொடு. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க 41-42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதா பரலோகத்துக்கு ஏறெடுத்து எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்து. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எப்பொழுதும் என் தேவன் எனக்கு செவி கொடுப்பார். ஆமென். என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொன்னார். இவரை சொன்ன பின்பு நான் வெளியே எழுதிட்டேன். அதுக்கு முன்னாடி எழுப்பிட்டார். ஒரு சீக்ரெட் அது இருக்குது. இப்ப அங்க போய் கல்லறையிடம் போயிட்டு, இப்பொழுது நான் உனக்கு சுவாசத்தை கொடுக்கிறேன், ஜீவனை கொடுக்கிறேன், ஆவியை கொடுக்கிறேன் சொன்னாராங்க.
இல்ல. ஆனா ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதனால போன லாசரை வெளியே வான்னு சொன்னார் இல்லையா? யோவான் 11ஆம் அதிகாரத்துல 22வது 23 23 பாருங்க, அங்க இருக்குது பாருங்க. 22வது வசனம். இப்பொழுது நீ தேவனிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு அவரை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. எப்ப நாங்க வந்தாங்க அங்கே சொல்லிட்டார், உன் லாசர் எழுந்தாரு, உயிராயிட்டாரு. அதனால கல்லறை போயிட்டு லாசரை வெளியே வர சொன்னார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உயிரா இருக்கிறான், ஆனா மண்ணுக்குள்ள தான் இருக்கு. அங்கே உயிரை கொடுத்தார். நம்பி வந்தாங்க பாரு, நம்பி வந்தாரு பாரு, அங்கே ஜீவனை கொடுத்துட்டார். லாசர் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று கர்த்தர் சொன்னார் பாரு. அதனால கல்லறைக்கு வந்தவனே ஏற்கனவே உயிர் கொடுத்துட்டேன், நீ எழுந்து வெளியே வா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். அவர் தேவன் எப்படி ஜெபித்தார், கர்த்தராகிய தேவன் எப்படி ஜெபித்தார், அப்படியே நாம் ஜெபிக்க வேண்டும். லோகத்தோடு போக வேண்டும் என்று ஜெபித்தார். வானம் திறக்கப்பட்டது. தனிமையா ஜெபித்தார், இரவுல ஜெபித்தார், கூடுமாய் ஜெபித்தார். ஆமென். முழு நாள் பணி போட்டு ஜெபித்தார். கஷ்டத்தின் மத்தியில் அவர் ஜெபித்தார். ஜீவன் விடும் பொழுதும் அவர் ஜெபித்தார். ஆமென். இந்த வருஷத்துல, அதாவது கடந்த வருஷத்துல வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள், அதுக்கு தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஜெபம் இல்லாம இருந்தது. ஒருவேளை ஜெபம் செய்திருந்தாலும் அக்கிரம சிந்தை இருந்ததுனால் என் ஜெபத்தை கேட்கல, இந்த நாளில் அப்பத்தை எடுத்து முன்பதாக அவர் பரிசுத்தர், அந்த பரிசுத்தமான சரீரத்தை ரத்தத்தை நீ நாம பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாமே பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தாவே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே ஆவியானவர் நீர் எப்படி ஜெபித்தீர் என்பதை எங்கள் வேதத்தின் மூலமா எங்களுக்கு கொடுத்தீர் கர்த்தாவே. பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜ்யத்தை நாங்கள் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இரவு முழுவதும் ஜெபிக்க எங்களுக்கு பலத்தை தர மாட்டோம். இரவு முழுவதும் ஜெபிக்க எங்களுக்கு சோர்வானாக எடுத்துக் கொள்ள மாட்டோம். தனிமையாய் ஜெபிக்க எங்களுக்கு இடத்தை தாழ மாட்டோம். முழங்கால் படி போட்டு நாங்கள் ஜெபிக்க முழங்கால்களை பலப்படுத்த மாட்டோம். போராட்டத்தின் மத்தியில் நாங்கள் கவலையில் விழுந்தாதபடி உம்மை நோக்கி ஜெபிக்கிற குடும்பங்களாய் எங்களை மாற்றுவீர். அவர்கள் ஜீவன் இருக்கிற வரையில், இந்த சுவாசம் இருக்கிற வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் கர்த்தாவே. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கடந்ததை நினைத்து கலங்காம, நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு இனி புதிய வருஷத்துல புது விதமான காரியங்களை கர்த்தர் செய்வோம். உலக ரட்சகர் நாங்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தின் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அந்த ஜெபத்தின் மூலமா எப்பேற்பட்ட வல்லமையான காரியங்களை நீ செய்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. என்னை விசுவாசிக்கிறோம், என்னிடம் பெரிய காரியங்களை செய்வான் சொல்லுற கையில தட்டி தேவனை நான் வாழ்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. நான் வந்ததுல எழுப்புனேன், ஆனா என்னை விசுவாசிக்கிறேன், என்னுடைய பெரிய காரியங்களை நிறைய பேர் எழுப்புவான். என்ன தேவனையா, நல்ல கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றியோடு செய்தமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.